காலேஜ்ல புதுசா சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு வரும்போது எல்லாரும் மறக்காம ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வராங்க. அப்ப கிளாஸ் இன்சார்ஜ் சொல்றாங்க, உங்களோட எலுமிச்சம்பழத்துல உங்களோட இனிஷியலை எழுதி இங்க இருக்கிற பாக்ஸ்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க எலுமிச்சம்பழத்துல அவங்களோட இனிஷியல் எல்லாம் எழுதி அங்க இருக்கிற பாக்ஸ்ல கொண்டு போய் போடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் இன்சார்ஜ் அந்த பாக்ஸை குலுக்கிட்டு இப்போ உங்களோட எலுமிச்சம்பழத்தெல்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இனிஷியலை வச்சு அவங்களோட எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப கிளாஸ் இன்சார்ஜ் சொல்றாங்க, இப்ப அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் எலுமிச்சம்பழத்தோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி பாக்ஸ்ல கொண்டாந்து போடுறாங்க. இப்ப கிளாஸ் இன்சார்ஜ் அந்த பாக்ஸை நல்லா குலுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா முன்னாடியாவது அதுல எங்களோட இனிஷியல் இருந்துச்சு, அதை வச்சு எடுத்தோம். ஆனா இப்போ வந்து அது தோலை உரிக்க சொல்லிட்டீங்க, இப்போ நாங்க எப்படி எங்களோட எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த கிளாஸ் இன்சார்ஜ் சொல்றாங்க, இப்ப அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலெல்லாம் நீக்கினாலும் எல்லா எலுமிச்சம்பழமும் ஒண்ணுதான், அதோட சுவை ஒண்ணும் மாற போறது இல்ல. அதே மாதிரி தான் நீங்க எல்லாம் என்ன ஜாதி மதமா இருந்தாலும் அடிப்படையில் நீங்க எல்லாம் மனிதர்கள் தான். அந்த மனித தன்மை எப்போதும் விட்டுறாம ஒத்துமையா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான முதல் பாடம் அப்படின்னு சொல்றாங்க.